சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிரான வழக்கில் மம்தா பானர்ஜி நேரில் ஆஜராகி தன்னுடைய வாதங்களை தற்போது முன் வச்சுட்டு வராங்க. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்கலாம். வெங்கடேஷன் வணக்கம். மம்தா பானர்ஜியினுடைய வாதங்கள் குறித்த விவரங்கள். வணக்கம். இந்திய வரலாற்றில் முதன்முறையாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மாநில முதல்வர் ஆஜராகி வாதிட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும். குறிப்பாக மேற்கு வங்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அம்மாநில முதல்வர் தாக்கல் செய்த ரிட் மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. முதலில் அந்த மேற்கு வங்க முதல்வர் சார்பில் ஷியாம் திவான் என்ற மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி இந்த விவகாரத்தை அவசரமாக விசாரித்து உத்தரவு என்பது பிறப்பிக்க வேண்டும் என வாதிட்டார். குறிப்பாக 1,40,00,000 வாக்காளர்களுக்கு இந்த நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக முரண்பாடுகளுடைய வாக்காளர்களுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேற்குவங்க முதல்வர் சார்பில் வாதிட அனுமதி என்பது கோரப்பட்டது. அவரது சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்ட போது குறிப்பாக இந்த மேற்கு வங்கம் இந்த விவகாரத்தில் குறிவைக்கப்படுகிறது என்றும், இந்த விவகாரத்தில் எங்கும் நீதி கிடைக்கவில்லை, தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதப்பட்டும் இந்த விவகாரத்தில் நீதி என்பது மேற்கு வங்க மாநிலத்திற்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்த போது, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உள்ளது, அப்பாவி வாக்காளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று தலைமை நீதிபதி தெரிவித்ததுடன் உண்மையான வாக்காளர்களின் பெயர் பாதிக்கப்படக்கூடாது என்றும், மேற்கு வங்க அரசை பிரதிநிதித்துவப்படுத்த சிறந்த வழக்கறிஞர்கள் உள்ளனர், இந்த விவகாரத்தில் கடந்த 19ஆம் தேதியே ஒரு விரிவான விசாரணை நடத்தி இடைக்கால உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த மேற்கு வங்கத்தில் கணவரின் குலப்பெயரை சேர்க்கும் மனைவியின் பெயரும் கூட முரண்பாடுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க முதல்வர் தொடர்ந்து வாதிட்டார். ஆதார் அட்டையை ஆவணமாக ஏற்க உத்தரவிட்டும் தேர்தல் ஆணையம் ஏற்க மறுக்கிறது என்றும், மேற்கு வங்கம் ஏன் குறிவைக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு வாதத்தை முன்வைத்தார். மேலும் எஸ்ஐஆர் காரணமாக 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பலியாகியுள்ளதையும் குறிப்பிட்டு மேற்கு வங்க முதல்வர் வாதிட்டார். ஏன் இது போன்ற சம்பவங்கள் அசாமில் நிகழவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களிலிருந்து 8000க்கும் மேற்பட்ட மைக்ரோ அப்சர்வர்கள் மேற்கு வங்கத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் வைத்ததே சட்டமாக இருப்பதாகவும் மேற்கு வங்க முதல்வர் தனது வாதத்தில் குறிப்பிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் மேற்கு வங்க முதல்வர் மனுவிற்கு பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்துள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.